அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெய்ய ஆரம்பிக்க போது தூறுது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து காலை நேரத்தில் புதுவிதமான கிளிகள் குருவிகள்லாம் வரும். இந்த வயரில் பாருங்கள், ஒரு அழகான க்ரீன் கலர் குருவினா பறந்து போகுது. லைட்டாக மழை தூறுது. நான் இன்றைக்கி எதுக்கு மாடி தோட்டத்துக்கு வந்தேன்னா, அங்கே உள்ள கீரைகள்லாம் பறிச்சிடணும்னு வந்தேன். அதோட விதைகள் வந்து வாங்கிட்டு வந்தேன். பச்சை கத்தரிக்காய், டொமேட்டோ, தக்காளி, லேடீஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், பர்பிள் பிரிஞ்சால், அதுக்கப்புறம் மிளகாய், இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வித்தையும் ஊனிரும். இப்போ மழை காலனால நமக்கு வந்து செடிகளுக்கு வந்து வளர்கிறதுக்கு ஏற்ற நேரம். பாருங்கள், எல்லாமே அழகாக இருக்குது. ஒரு வாரம் ஆச்சு புதினா நட்டி. அதில் வந்து பொடி பொடி துளிர் வந்துட்டு போதும். கரெக்டாக ஒரு வாரத்தில் துளிர் வர ஆரம்பிச்சிடும். இந்த கீரைகளை தான் கட் பண்ண போகிறேன். பாவைக்காய் பாருங்கள், பெருசாகிட்டு இன்னும் கொடியே கட்டலை. பாருங்கள், இன்னொரு பாவைக்காய் பாருங்கள். இது வந்து புதினா. அதே மாதிரி நேற்று வீட்டில் பிரியாணி போட்டனால அந்த காம்பெல்லாம் அப்படி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் இப்போ நட போகிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இது கழனி தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, கறி கழுவுன, மட்டன் கழுவுன தண்ணி, எல்லா தண்ணி இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இதையும் இப்போ ஊற்றிடுறேன். அன்றைக்கி ஊதின வித்தில் வந்து அவரை ஒன்று வளர்ந்துருக்கு. தூதுவளையோட ஒரு பாவைக்காய் ஒன்று வந்திருக்கு. இதுக்கு உரம் வைக்கணும். இதுக்கு தான் உரமே வைக்க முடியல. இந்த முள்ளெல்லாம் குத்துது கையில். இதுக்கு தான் இன்றைக்கி உரம் வைக்கணும். பாருங்கள், மழை பெஞ்சனால எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு. பிச்சி பூ வந்து இனி கிள்ள வேண்டாம், இனி வந்து பூக்க ஆரம்பிச்சிரும். நல்லா அழகாக தழுத்துட்டு. முருங்கையிலேயே நிறைய துளிர் வந்துட்டு. கத்திரி எடுத்துகிட்டு வரேன். கத்திரி எடுத்துகிட்டு வந்து விட்டேன். தக்காளியில் பாருங்கள், நிறைய பூ வந்திருக்கு. இப்போ இந்த தொட்டியில் ஒரு இன்ச்சு ஹோல் போட்டுக்கிடுங்க. ஒரு 5 ஹோல் போட்டுட்டேன். இப்போ நம்ம கொண்டு வந்த வித்து இருக்குல்ல, தக்காளி போட வேண்டாம், நம்ம வெண்டைக்காயை போடணும். ஏற்கனவே வெண்டைக்காய் விற்று போட்டிருக்கோம், ஒன்றுமே வளரலை, ஏன்னே தெரியல. ஒவ்வொரு ஹோல்லையும் 2 வெண்டைக்காய் விற்று போட்டிருக்கேன். இந்த வெண்டை விற்று 1 இன்ச்சு குழி போதும், ரொம்ப பள்ளமாக தோண்டிடாதீங்க.
போட்டாச்சு. இது வந்து வெங்காயக்கீரை, ஒரே ஒரு அவரை வளர்ந்துருக்கு. ஆமாம், இதை புதினாவை நட்டிடுவோம். புதினா காம்பை வீட்டில் மட்டன் கழுவுனா எது கழுவுனாலும் தண்ணியை வீணாகவே ஆக்காதீங்க. இந்த பாருங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நட்டின புதினா தளிர் இருந்துட்டு. இப்போ இதில் ஒரு இன்ச்சு ஹோல் 3 தண்டாக புதினா தண்டை நட்டி மண்ணை வந்து இப்படி இறுக்கி இப்படி அணைச்சி வைக்கணும். டைட்டாக பிடிக்கணும், அப்போ தான் அது வளரும். இன்னொரு ஹோல் போட்டாச்சு. இது நிறையா பெரிய காம்பு. வேர் வந்துட்டு பற்றியில் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டிருந்தேன், வேர் வந்துருச்சு புதினாக்கு. நல்லா டைட்டாக அப்படி ஊனுங்க, நல்லா தழுத்துரும். புதினா வந்து காலையில் நம்ம டீ போட்டு குடித்தா, ப்ளைன் டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு, புதினா டீ. பாருங்கள், தண்ணியில் போட்டு நல்லா வேர் வந்துட்டு பாருங்கள், வேர் வந்துட்டா இதை தான் நம்ம நட போகிறோம். ஒரு இன்ச்சு குழி தோண்டி நல்லா டைட்டாக மண்ணை வைங்க, அணைச்சி வேற அழகாக வந்துடும். இந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடும் ஒவ்வொரு செடிக்கா. முதல்ல மல்லிகைப்பூக்கு ஊற்றும். இதில் ஊனின விதைகள் வந்து வளர்ந்துட்டு பாருங்கள், 5 எண்ணெய் வளர்ந்துட்டு. கத்தரிக்காய் திரும்ப மொட்டு வைக்கிது பாருங்கள், நிறைய மொட்டு. அதனால் இதை நான் பிடுங்கி போடலை, அப்படி வச்சுருக்கேன். இந்த புதினா 2 கம்மி, இந்த தக்காளியோட நட்டியாச்சு. தக்காளிக்கும் கழனி தண்ணி. இந்த முட்டையோட ரோஜாவில் அப்படி புதைச்சி வச்சிரும். ரோஜாவுக்கு வெங்காயத்தோல், முட்டை தோல் எல்லாம் வைங்க, பழத்தோல் எல்லாம் வைங்க. ஊற்றியாச்சு. இன்றைக்கி மழை பெஞ்சனால நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், கீரையை கட் பண்ணி எடுத்துகிறோம். இது 30வது தடவையாட்டி நம்ம கீரையை கட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம 30வது தடவையாக இந்த கீரைகளை கட் பண்ண போகிறோம். ஐயோ, இதில் வெள்ளை பூச்சியாக விழுந்துட்டு. இந்த வெள்ளை மாவு பூச்சி விழுந்த கீரையை வந்து யூஸ் பண்ணாதீங்க, அதை கட் பண்ணி போட்டுருங்க.
அடி வரை கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே திரும்ப துளிர் வந்துடும். நான் வருஷம் ஃபுல்லாகவே கீரை வெளியே வாங்குறதே கிடையாது. பூச்சி மருந்து அடிக்காமல், உரங்கள் போடாமல், வீட்டில் உள்ள கம்போஸ்ட்டு போட்டே வளர்றது. இதுதான் நம்ம உடம்புக்கு கேடு ஏற்படாது. பாருங்கள், ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், பாருங்கள், பறிச்சாச்சு. போதுமான அளவு கீரை பறிச்சாச்சு. இன்னும் நிறைய இருக்குது. செடிக்கு தண்ணியே ஊற்றலை. இன்றைக்கி மழை பெஞ்சிகிட்டு இருந்தனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. பாருங்கள், இவ்வளோ படிச்சிருக்கேன். காலை நாஸ்தா குழாய் புட்டு இப்படி தான் வைப்பேன். அதே மாதிரி குக்கரில் கீழே அசிங்கமாக இந்த கருப்பு கலரில் இருந்தால் ஒரு எலுமிச்சப்பழம், பாதி எலுமிச்சப்பழத்தை இப்படி போட்டு வைங்க. அந்த கருப்பாக உள்ளதை கழுவுனோன்னே குக்கர் பளிச்சுன்னு வெள்ளையாக வந்துடும். இதை அப்படியே கழுவுனா வாஷ் பண்ணால் வெள்ளையாக வந்துடும். இதுக்கு தள்ளுறதுக்கு இன்றைக்கி காலையில் நாஸ்டா புட்டு, சுட சுட புட்டு, பழம். இதான் டுடே நாஸ்டா. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.